नमस्ते। इनके நம்ம प्राथमिक एग्जाम கேட்கக்கூடிய किसी एक दोहे का कष्टस रूप जयो का त्योन लिखिए. ஓகே, இதில் வந்து நம்ம தோகை ஏதாவது ஒரு தோகை எழுத போகிறோம். ஒரு தோகைக்கு இங்கே நம்மளுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்க போகுது. இப்போ நம்ம இந்த ரோமன் லெட்டர் 4 தோகை பற்றி படிக்கலாம். ओके इதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் दोहे பார்க்கலாம். साधु ऐसा चाहिए जैसा सूप सुबाय सार सार को गही रहे तोता देई उड़ाई. இது யார் எழுதியிருக்கா அப்படின்னா கபீர்தாஸ். எப்போவுமே இந்த கம்மா அப்புறம் இந்த ஒரு சிம்பிள் இது எங்கே போடணும்ல நம்ம நோட் பண்ணிக்கணும். ஆத்தர் நேமும் நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமா? In this doha, Kabir tells that, Kabir யார்? இங்கே இருக்கக்கூடிய author tells that a saintly person must be like a Vinu. He'll retain with him the good things and leave away the unnecessary things. இந்த தோஹாவில் கபீர் ஒரு சாது எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, சாது அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி அவனோட வாழ்க்கையை வந்து வாழணும் அது மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஒரு சாது முரத்தை போல் இருக்க வேண்டும். நம்ம வந்து ஒரு முரத்தை போல் இருக்கணும். முரம் எப்படி ஒரு நல்ல சாதனத்தை வச்சுட்டு அதை டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வெளியில் அனுப்புதோ அந்த மாதிரி. இப்போது நம்ம வீட்டில் வந்து அரிசி குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை வந்து ஒரு முரத்தில் போட்டுட்டு அதில் வந்து நல்லா தட்டுவாங்க. அப்போது நல்ல அரிசி எல்லாமே அந்த முரத்துக்குள்ளாடி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இதை சரியில்லாத அரிசி எல்லாமே நம்ம தூக்கி போடுவோம்ல, அதை தான் இங்கே எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு முரத்தை போல் இருக்கணும். நம்ம எது நல்லது எது நமக்கு கெட்டது அப்படின்னு நம்ம சில விஷயங்களை அறிஞ்சு நம்ம நடக்கணும் வாழ்க்கையில். அப்படி தான் ஒரு மனுஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கபீர்தாஸ். ஓகே, அடுத்த தோகை பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் ஸ்லோவாக நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். जादी न पूछो साधु की पूछ लीजिए ज्ञान मोल करो तरवार का पड़ा रहन दो मन्यान. இதுவும் யார் எழுதியிருக்கானா கபீர்தாஸ். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். In this doha, Kabir says that we must not ask a saint his caste or creed. One must try to acquire his knowledge. For this he gives an example. When we go to buy a sword, we should see the value of the sword, its sharpness and quality, but not the sheath. இந்த தோகையில் கபீர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசும்போது ஒரு மனுஷங்க கிட்ட பேசும்போது அவங்களோட ஜாதி மதம் அது எதையுமே பார்த்து பேசாமல் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனசும் அறிவையும் பார்த்து நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு கடையில் நம்ம வந்து ஒரு வாள் வாங்க போகிறோன்னா அந்த வாளோட தரத்தை தான் நம்ம பார்க்கணும். அதோட உரையை பார்த்து நம்ம வந்து முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதோட குவாலிட்டியை தான் பார்க்கணும். அதுக்கு பின்னாடி வேறு எந்த ஒரு பேக்ரவுண்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தான் மனுஷங்கக்கிட்ட நம்ம பழகும்போது எப்படி நம்ம பழகணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பழகும்போச்சில் அவங்க ஜாதி அது எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா, உங்களுக்கு உங்கள் மேலே பாசமாக இருக்காங்களா, ஹெல்பிங் மென்டாலிட்டியோடு இருக்காங்களா, அப்படி பார்த்து தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகணும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் சொல்கிறா? கபீர்தாஸ். ஓகே, இப்போது தேர்ட் தோஹை பார்க்கலாம். தருவர் फल नहीं खात है सरवर प्याही न पान कही रहीम पर काज हित संपत्ति सचिन सूजान. இது யார் எழுதியிருக்கானா? ரஹீம். In this doha, Rahim says trees do not eat their own fruits. The rivers do not drink their water. They exist for others in the same way great people aim for the benefit of others. ஓகே, இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு மரத்துலேருந்து நம்மளுக்கு பழம் கிடைக்குதுன்னா அந்த பழத்தை யார் சாப்பிட்றா? நம்ம தானே சாப்பிட்றோம், அந்த மரம் சாப்பிடாது இல்லையா? அதே மாதிரி இப்போது ஒரு ஆறில் தண்ணி இருக்குதுன்னு வைங்களேன், அந்த தண்ணி அந்த ஆறாக குடிக்குது இல்லை, நிறைய மிருகங்கள்
அதுக்கப்புறம் நம்ம கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த உயர்ந்த மனிதர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட இருக்கிற அவங்க சம்பாதிச்சது அது எல்லாமே இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம்? இப்போது ரீசெண்டாக இறந்து போனாங்க இல்லையா, ரத்தன் டாட்டா, அவங்கள சொல்லலாம். அவங்க நிறைய சொத்து அந்த மாதிரிலாம் என்ன தான் அவ்வளோ சம்பாதிச்சிருந்தாலுமே அவங்க அனாதை ஆசிரமம் அந்த மாதிரி ஏழை மக்களுக்கெல்லாம் ரொம்பவே அவங்க உதவி இருக்காங்க. அதனால தான் அவங்களோட இறப்பை கூட நம்ம ரொம்பவே மதித்தோம் அந்த டைமில். இது கூட நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிறேன். ஓகே, அப்போது நீங்களும் எப்படி இருக்கணும்? நீங்களும் லைஃப்பில் நல்லா சம்பாதிக்கும்போது எல்லாருக்குமே கொடுத்து ஹெல்ப் பண்ணி நீங்கள் வாழணும். ஓகே, லாஸ்ட் दोहे பார்க்கலாம். तुलसी मीठे वचन ते सुख उपजत चूक आरे वसीकरण यह मंत्र है परिहरू वचन कठोर. இது யார் எழுதியிருக்கா? துளசிதாஸ். துளசிதாஸ் என்ன சொல்கிறாங்கன்னு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். Saint Tulsidas tells that we create happiness by speaking sweet and good words. Good words are the secret of impressing others. Hence, use only good and sweet words and do not use harsh words. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மனுஷங்களோட நம்ம மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல எண்ணங்களை கொண்டு நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணி நம்ம பழகணும். எந்த ஒரு தப்பான வார்த்தையோ அவங்கள புண்படுத்துகிற மாதிரி வார்த்தையோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களும் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே நல்ல வார்த்தைகளை அன்பாக அவங்கக்கிட்ட பேசணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு வார்த்தையுமே பேசக்கூடாது. ஓகேயா? அதனால தான் இந்த 4 நல்ல விஷயங்களையுமே உங்களுக்கு தோகையில் வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் இதை படித்ததுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் நடந்துக்கணும். ஓகேயா? ஓகே, இப்போ தோகை எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னும் நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரோம் லெட்டர் 4ல் இருக்கக்கூடிய 4 தோகை மட்டும்தான் இருக்குது. நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தன்யவாத்.